இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்கிறதுக்கு அதிகமான பொருட்கள் தேவையில்லைங்க. கடலை மாவும் சர்க்கரையும் இருந்தாலே போதும். டேஸ்ட்டான மோத்திச்சூர் லட்டு செஞ்சிடலாங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிரா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கோங்க. இந்த மோத்திச்சூர் லட்டுக்கு கலர் சேர்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். எப்போவுமே ஒரு ஸ்வீட் செய்யும்போது நம்ம அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா அந்த ஸ்வீட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த மாவில் 1 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஆயில் உறிஞ்சாமல் இருக்கும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நம்ம இதை பூந்தி மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அந்த பேனில் குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது போல் ஒரு கரண்டியில் நம்ம மாவை ஊற்றினோன்னா தனித்தனியாக வந்து விழும். ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்ததுன்னா தான் அந்த பூந்தி எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு விழும். சின்ன ஹோல் இல்லை அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா இதை மிக்சியில் போட்டு நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பூந்திகள் எல்லாம் லைட்டாக கிறிஸ்பி வந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப மொறுமொறுன்னு ஆகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக இது வெந்திருக்கு, லைட்டான கிறிஸ்பி கிடச்சிருக்கு. அதனால் நான் இதை எடுத்துடுறேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த கரண்டிலேயே நம்ம இதை செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து விழுதுன்னு. இது ஒரு பெரிய பெரிய பூந்தி சைஸ் நமக்கு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை மிக்சியில் பிளெண்ட் பண்ணிடலாம். இதே போல் மீதம் இருக்கிற எல்லா பூந்திகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதையும் நம்ம எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். அதுக்குள்ளே நம்ம எடுத்த பூந்திகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம சர்க்கரை பாகு செஞ்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு அளவுகள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். 3/4 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த லட்டுக்கு கலர் சேர்க்கும் போது நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் சேர்த்து நம்ம இந்த சர்க்கரை பாகை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சர்க்கரை பாகு கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். இப்போ பாருங்கள், கொதி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ 1 நிமிஷம் போல் கொதிச்சிருக்கு. 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணி இது போல் கொரன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்க்குறதுக்கு இது குட்டி குட்டி பூந்தி போல் நமக்கு கிடச்சிரும். எல்லாம் ஒரே சைஸ்லேயே நமக்கு இருக்கும். இப்போ இந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற பூந்திகளை நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விடணும். ஏன்னா அந்த சர்க்கரை பாகு எல்லாத்தையும் பூந்தி நல்லா உரியணும். அதனால் நம்ம இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்க்குறதுக்கு பூந்தி தனியாக சர்க்கரை பாகு தனியாக தெரியும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த பூந்திகள் எல்லாம் சர்க்கரை பாகுவை அப்சர்வ் பண்ணிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி வறுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்து இதை நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த முந்திரியும் சேர்க்கலாம், இல்லை வறுக்காத முந்திரியும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான்.
பட் நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லட்டு மிக்ஸில் சேர்த்து கூடவே காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம வறுக்கக்கூடாது, டைரெக்டாக அப்படியே தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க. இப்போ நமக்கு ஸ்டவ் ஆன்லலாம் இல்லை, ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. ரொம்ப நேரம் ஆற விட்டுறாதீங்க, கை பொறுக்கிற சூடு வரணும். அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்க சரியாக இருக்கும். நம்ம லட்டு பிடிக்கும்போது ஒரே சைஸில் வரணும், ஒரே அளவில் வரணுங்கிறதுக்காக இது போல் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்படுற ஷேப்புக்குள்ள குழிக்கரண்டி எடுத்து அந்த கரண்டியால் நம்ம லட்டு மிக்ஸை எடுத்து இது போல் உருண்டை உருட்டினா ஒரே சைஸில் நமக்கு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், அடுத்த லட்டுக்கும் நான் அதே கரண்டியால் எடுக்கிறேன். சேம் சைஸில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே குறைந்த பொருளில் நல்ல டேஸ்ட்டான சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரொம்பவே ஈஸியாக தயாராகிடுச்சிங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு. இதை நம்ம பேக்கரியில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, ரொம்பவே சுலபமாக வீட்டில் செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.